ஹலோ! இன்னைக்கு எந்த எழுத்து பார்க்க போறோம்னா, நம்ம இவரு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. சிவசங்கரி தனசேகரன் அப்படின்ற அக்கவுண்ட்ல இருந்து அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, "குஷி இந்த படத்தோட ஸ்டோரி போடுங்கன்ற" மாரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படம் வந்து 2023ல தமிழ், தெலுங்கு 2த்துலயுமே அந்த படத்த ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, கடவுள் நம்பிக்கை, ஜோசி நம்பிக்கை எதுவுமே இல்லாத ஒரு குடும்பத்தில இருக்க ஒரு பையன், கடவுள் நம்பிக்கை, ஜோசிக்கு நம்பிக்கை எல்லாமே இருக்கிற ஒரு குடும்பத்தோட பொண்ண வந்து லவ் பண்றான். இவங்க 2 பேர் லவ் பண்றது அந்த ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம், அவங்க இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சாங்களா இல்லையா? இல்ல இவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, அதெல்லாம் இவங்க எப்படி ஓவர் கம் பண்ணாங்க? கடைசியா இவங்களுக்கு என்ன ஆச்சு? அப்படின்னு தான் இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரி. ஃபுல் ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மறக்காம அந்த பெல் ஐகான பிரஸ் பண்ணீங்க. அடுத்து இந்த படத்துடைய ஸ்டோரி வேணும் மறக்காம கீழ கமெண்ட்ங்க. இப்ப இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த படத்துடைய ஆரம்ப சீன்லயே லெனின் சத்யம் அப்படின்றவரு வந்து பேசுறாரு. அவருக்கு வந்து இந்த கடவுள் நம்பிக்கை, இந்த ஜோசி நம்பிக்கை எதுவுமே இல்ல. அவரு வந்து ஒரு ஸ்கூல் ஈவென்ட்ல தான் பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த ஜோசியம் சொல்றவங்க, அப்புறம் இந்த கடவுள வழிபடுறவங்கள பத்தியெல்லாம் கொஞ்சம் திட்டுறாரு. இன்னைக்கு நடக்க போறது, நாளைக்கு நடக்க போறதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ற சொல்றாங்க. அப்புறம் இது பண்ணா இது கழிஞ்சிரும், இது பண்ணா இது சரியாயிடும்னுலாம் சொல்றாங்க. கல்யாணம் கல்யாணம் ஆகலன்னா இந்த இது பண்ணுங்க சரியாயிடும்னு சொல்றாங்க. கல்யாணம் ஆகனா இந்த பூஜை பண்ணா சரியாயிடும்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. இதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க. சயின்ஸ மட்டும் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஒரு ஸ்கூல் ஈவென்ட்ல. அடுத்து என்ன ஆகுதுன்னா, லெனின் சத்யம் அவரு வீட்ல அவங்க ஒய்ஃப்‌க்கு வந்து சாமி நம்பிக்கை வந்து அதிகம். என்னதான் லெனின் சத்யமுக்கு சாமிய பிடிக்கலனா, அவங்க வந்து கடவுள கும்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க கும்புறது லெனின் சத்யம் பிடிக்கலனா, அவரு எதுவும் சொல்ல மாட்டாரு. அவருக்கு வந்து 2 பசங்க வந்திருப்பாங்க. பெரிய பையன் வந்து ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி, இவருடைய வீட்ல தான் இருப்பாரு. அவரு வந்து ஒரு ஃபாரின் கேர்ள வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாரு. அவரு USA போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது, அவங்கள அங்கேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டுருப்பாரு. 2வது பையன் தான் விப்ளவ். அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம தான் இருக்காரு. அவரு வந்து இப்ப பிஎஸ்என்எல்ல ஒரு ஜாப் வந்து கிடைச்சிருக்கும். அதோட இன்டர்வியூக்காக வந்து கிளம்பி போறாரு. இன்டர்வியூ கிளம்பி போன உடனே அங்க ஜோயா அப்படின்றவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் மேனேஜர். அவங்க கிட்ட வந்து பேசுறாரு. அவங்க வந்து இவங்களுடைய அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, "நீ ரொம்ப லக்கிப்பா. நீ இங்க தான் டெஸ்ட்டே எழுதியிருக்க சென்னையில தான். உனக்கு சென்னையிலேயே போஸ்டிங் கிடைச்சிருக்கு. நீ ரொம்ப லக்கி" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கு விப்ளவ் வந்து என்ன சொல்லிறாரு, "இல்ல மேடம் எனக்கு வந்து சென்னை வேணாம். எனக்கு வேற எதனா ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடுங்க. ஏன்னா நான் பொறந்ததுலேருந்து 25 வருஷமா இதே இடத்த தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் சின்ன பையன் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேற எதனா ஒரு இடத்துக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்கன்ற மாரி வந்து சொல்றாரு. அத பார்த்துட்டு இன்னொருத்தருக்கு வந்து பிஎஸ்என்எல்ல காஷ்மீர்ல வந்து போஸ்டிங் கிடைச்சிருக்கும். அந்த காஷ்மீர் போஸ்டிங்க வந்து இவருக்கு வந்து வாங்கி குடுத்துருவாங்க. சரிப்பா அவருக்கு பதிலா நீ வந்து காஷ்மீர் போயிடு. உனக்கு 2 பேரும் மியூச்சுவலா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவர வந்து காஷ்மீருக்கு அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. இவரு காஷ்மீர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் வந்தவுடனே பித்தோ போஸ் அப்படின்றவர் தான் இவர வந்து பிக்கப் பண்ணி, அவருடைய எஸ்டேட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாரு தங்கறதுக்கு. கூட்டு போற வழியில பார்த்த உடனே நெறைய நேச்சுரலா ஸ்னோஸ், நெறைய மவுண்டெயின்ஸ்லாம் பார்த்த உடனே விப்ளவ்க்கு ரொம்ப பிடிச்சிருது காஷ்மீர. ச்சே! இத மிஸ் பண்ணிட்டு தான் நம்ம சென்னையில இருந்திருப்போம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் வாங்காம இருந்தா, இப்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கு பித்தோ புஷ் கிட்டலாம். அதுக்கடுத்து இவரு அடுத்த நாள் ரெஸ்ட் ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்தாலும், அவர் ரெஸ்ட் ரூம் போறதுக்கு சரியான இடம் வந்து அங்க இல்ல. அந்த கவர்மெண்ட் காலனினால அந்த இருக்கிற ரெஸ்ட் ரூமையும் பார்த்தா அவங்க சரியா கிளீனாவே வைக்கல. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பித்த புடிச்சுக்கிட்டு கேட்டேன். நீங்க வெளிய தான் சார் போய் ஆகணும். யாரும் பார்க்காதம்போது நீங்க மறைஞ்சு தான் போய் ஆகணுன்ற மாரி, ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் போய் அவங்க ரெஸ்ட் ரூமே போறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடறதுக்கு எதனா பொருள் கிடைக்குமான்னு பார்த்தாலும், பக்கத்துல பார்த்தா சுத்தி எந்த ஹோட்டலுமே இல்ல. பார்த்தா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அங்க ஏதோ பாகிஸ்தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதனால 1 வாரத்துக்கு எந்த கடையும் திறக்காது பங்க்ன்ற மாரி வந்து சொல்லிர்றாங்க. சரி அக்கம் பக்கத்துல இருக்கிற வீட்ல எதனா சாப்பிடறதுக்கு இருக்கான்னு கேட்டா, அவங்க எல்லாருமே பார்த்தா ஆப்பிள வந்து ஃப்ரீயாவே குடுத்துக்கிட்டு இருக்காங்க. யார கேட்டாலும் வீட்ல சாப்பாடு இருக்குன்னு கேட்டா, ஆப்பிள் மட்டுமே குடுக்குறாங்க. இவருக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரும் பார்த்தா கடைசியா முடிவா பண்ணிட்டாரு. சரி நம்மளுக்கு காஷ்மீர்லாம் செட் ஆகாது. நம்ம ஊருக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு, அவங்க மேடமான ஜோயாக்கு வந்து கால் பண்ணி சொல்றாரு. மேடம் எனக்கு சென்னையில எதனா போஸ்டிங் இருந்தா வாங்கி குடுத்துருங்க. என்னால இங்க இருக்க முடியல. சாப்பிடறதுக்கு ஃபுட் இல்ல. ரெஸ்ட் ரூம் கூட கிளீனா இல்ல. நான் எப்படி இங்க இருக்க முடியும்? நான் வந்துர்றேன் சென்னைக்கு. எதனா போஸ்டிங் வாங்கி குடுங்கன்னு சொல்றாரு. அவங்களும் பார்க்கலாம் போன்னு சொல்லிட்டு வச்சுடுறாங்க ஃபோன. இவரும் என்னடா பண்றது இங்க இப்படி போகுதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பதான் ஒரு நாள் இவரு போட்ல போயிட்டு இருக்கும்போது, ஆப்போசிட் போட்ல ஆராத்யா அப்படின்றவங்கள வந்து பார்க்குறாரு. இவருக்கு பார்த்தவுனே அவங்கள ரொம்ப புடிச்சிருது. உடனே பின்னாடியே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய், அவங்க கிட்ட வந்து பேசுறாரு. அவங்களா கூட அவங்களோட ஃப்ரெண்டும் ஒருத்தர் இருக்காங்க. ஆராத்யா வந்து இவங்கள எப்படியாவது அவாய்ட் பண்ண தான் பார்க்குறாங்க. எ விப்ளவ. ஆனாலும் அவங்க ஃப்ரெண்ட விட்டு பேச விட்டுர்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்லிர்றாங்கன்னா, "எங்களலாம் ஃபாலோ பண்ணாதீங்க. நாங்க வந்து ஒரு பாகிஸ்தான சேர்ந்த ஒரு ஆளு. இவளுடைய தம்பிய வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியால காணாம போயிட்டான். அவன தேடி தான் நாங்க இங்க வந்தோம். அதனால எங்கள எதுவும் ஃபாலோ பண்ணாதீங்க. எங்களுக்கு டெரரிஸ்ட் கேங் எல்லாம் இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு விட்டுர்றாங்க.
இருந்தாலும் விப்ளவ் வந்து விடாம, "இல்ல, இல்ல. நீ என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்கும்ல. அதுலயும் லவ்வுன்னு ஒண்ணு இருக்கும்ல. அதனால அவங்களுக்கு எதனா பேச தோணுச்சுனா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு அவருடைய அந்த பிஎஸ்என்எல் ஐடி கார்ட குடுத்துட்டு போயிறாரு. "இதான் என் பேரு. இதான் என் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கு. வேணுனா கால் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு ஐடி கார்டு குடுத்துட்டு போயிறாரு. ஆரந்தியா அப்படின்றவங்க எதுக்கு வந்திருப்பாங்கன்னா, காஷ்மீருக்கு. அவங்க கம்பெனியுடைய ஒரு ப்ராஜெக்ட் மீட்டிங்க்கு தான் வந்து இங்க வந்திருப்பாங்களே. ஆனா, இவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிகன்றதுனால, அவங்களுடைய அவங்களுடைய பாட்டி அவங்களுடைய பாட்டியோடைய கால் சரியாகணும்னா, இங்க இருக்கிறல மாமலேஸ்வர் அப்படின்ற ஒரு டெம்பிள் இருக்கு. அங்க போய் ஒரு 3 தேங்காய் உடைச்சா அவங்களுடைய கால் சரியாயிடும்னு சொல்லிட்டு யாரோ சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க பாஸ் கிட்ட சொல்லிட்டு, அந்த மாமலேஸ்வரர் கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு தான், இவங்க தனியா வந்து வந்திருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட கூப்பிட்டுக்கிட்டு. அப்படி வர வழியில தான் இவரையும் வந்து பார்த்திருப்பாங்க. விப்ளவ் அவரையும். அவங்கள விப்ளவ விட்டுட்டு அந்த தனியா ஒரு மார்க்கெட்ல அந்த மாமலேஸ்வர் கோயிலுக்கு எப்படி போறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்கறாங்க. அப்போ அவர் வந்து இருங்க நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு, அவங்க கேங் ஆளுகிட்ட போய் வந்து பேசுறாரு. அவங்க கேங் ஆளுகிட்ட என்ன சொல்றாருன்னா, "இங்க மாமலேஸ்வர் கோயில் தேடி ஒருத்தர் ஒரு பொண்ணு 2 பொண்ணுங்க வந்திருக்காங்க. இவங்கள கடத்தி நம்ம வச்சுக்கிட்டு எதனா பிளாக்மெயில் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள கடத்தலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அந்த டைமுக்கு பார்த்தா, விப்ளவ் வந்து அந்த மார்க்கெட்டுக்கு வந்து வந்துடுறாரு. பார்த்தவுடனே ஆரண்யா அவங்ககிட்ட போய் பேசுறாரு. "நீங்க என்ன இங்க பண்றீங்க? உங்க தம்பிய தேடி வந்தீங்களா? நான் வேணா ஹெல்ப் பண்றேன். உங்க தம்பி பேர் என்ன சொன்னீங்க? ஃபெரோஸ் தானே சொன்னீங்க. நான் இப்ப கூப்பிடுறேன். வெயிட் பண்ணுங்க" சொல்லிட்டு, அங்க இருக்கிற எல்லா க்ரௌடையும் கூப்பிட்டு, "இங்க ஃபெரோஸ்ன்னு யாருனா இருக்காங்களா? இந்த இங்க நிக்கிறாங்களே இவங்களுடைய தம்பி தான் அவரு. அவர காணோமா? அவர தேடி தான் வந்திருக்காங்க. ஃபெரோஸ் தம்பி எங்கனா இருந்தா வந்திருப்பான்னு" சொல்லிட்டு கூப்பிட்டுன்னே இருக்கிறாரு. அப்போ பார்த்தா, இந்த இவங்கள கடத்திட்டு போலான்னு பிளான் போட்ட ஒரு கேங்கு அங்க தான் இருக்காங்க. அவங்க வந்து, "நான் தான் ஃபெரோஸ், நான் தான் ஃபெரோஸ்ன்னு" சொல்லிட்டு அவங்க முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணி அவர வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்து அங்க இருக்கிற கேங்லலாம் தள்ளி விட்டுட்டு, ஆரந்தே அப்படின்றவங்கள கூப்பிட்டுக்கிட்டு, அவரு வந்து கிளம்பி ஓடிறாரு அந்த இடத்த விட்டு. இப்ப வரைக்குமே அவருக்கு வந்து தெரியாது. இவங்களுக்கு வந்து தமிழ் தெரியும். அப்புறம் அவங்க பாகிஸ்தான் ஆளு இல்ல, தமிழ் ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம தான் அவங்க கூட சுத்திட்டு இருக்காரு. அவங்க தப்பிச்சு பைக்ல வந்து போறாங்க. போற வழியில பார்த்தா பின்னாடியே அந்த கேங்கும் தொரத்திக்கிட்டே வராங்க. கடைசியா வேற வழி இல்லாம அந்த கேங் கூடலாம் சண்டை போட்டு, விப்ளவ் வந்து ஆரந்தே அவங்கள வந்து காப்பாத்திர்றாரு. காப்பாத்தி முடிக்கும்போது ஒரு இடத்துல வந்து 2 பேருமே நிக்கிறாங்க. அந்த இடம் தான் என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த மாமலேஸ்வர் டெம்பிள் அப்படின்றது. இவங்க வந்து அந்த மாமலேஸ்வர் டெம்பிள் பார்த்தவுடனே ரொம்ப எக்ஸைட் ஆயி, அவங்க விப்ளவ் கிட்ட என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, "நான் வந்து முஸ்லீம் வந்தாலும் எல்லா சாமியும் கும்பிடுவேன். நான் உள்ள போய் என் பிரார்த்தனைய முடிச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்து கோயிலுக்குள்ள போயிட்டு, அவங்க பாட்டிக்கு வந்து அவங்க கால் சரியாகணும்னு சொல்லிட்டு 3 இடத்துல தேங்காவெல்லாம் உடைச்சுட்டு வராங்க. அவங்க வேண்டுதல முடிச்சுட்டு வெளிய வந்தவுடனே விப்ளவ் வந்து என்ன சொல்றாருன்னா, "இப்போதைக்கு நீங்க வெளிய போனீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரு. அந்த மார்க்கெட் ரோட்ல இருக்கிறவங்க யாருனா உங்கள பார்த்தாங்கன்னா, உங்கள எதனா பண்ணிடுவாங்க. அதனால என்னுடைய எஸ்டேட் ஒண்ணு இருக்கு. அங்க வந்து நீங்க தங்கிக்கங்க. உங்களுக்கு வந்து உங்க தம்பி ஃபிரோஸ் தானே கண்டுபிடிச்சு தர்றான். நான் வந்து கண்டுபிடிச்சு தரேன். அதுவரைக்கும் என் வீட்ல வந்து நீங்க இருங்க" அப்படின்ற மாரி சொல்லிர்றாரு. இப்ப ஆரணி அவங்களுக்கு வேற வழி இல்ல. ஏன்னா வெளிய போனா அந்த கேங் கிட்ட மாட்டிப்பாங்க. அவங்கள சேஃபா கூட்டு போறதுக்கு எந்த ஆளுமே இல்ல. அதனால வேற வழி இல்லாம இவர கூட தங்க ஆரம்பிச்சுடுறாங்க. விப்ளவா கூட. விப்ளவ் அவங்க வீட்டுக்கு வந்த உடனே, ஆரணி அவங்க ஃப்ரெண்ட் வந்து அவங்க பாஸ்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இந்த மாரி நாங்க ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இடத்துல வந்து மாட்டிக்கணும். பிஎஸ்என்எல் ஓடையது. Qualcomm அங்க. அதனால கொஞ்சம் சீக்கிரமா வந்து எங்கள கூட்டு போங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. அத கேட்டோனே எங்க பாஸும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாரு. அவங்க இந்த மாரி பேசிட்டு இருக்கும்போதே இவரு வராரு, விப்ளவ் வராரு. அவரு வந்து ஆராத்யா கிட்ட என்ன சொல்றாருன்னா, உங்களுக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, பீஃப் பிரியாணி எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு. அத பார்த்தோனே அவங்களுக்கு வந்து வாந்தியே வர ஆரம்பிச்சுடுது. ஏன்னா ஆராத்யா வந்து ஒரு பியூர் பிராமின் அவங்க. அவங்ககிட்ட இந்த மாரி காமிச்ச உடனே அவங்களுக்கு வந்து வாந்தி வர ஆரம்பிச்சுடுது. அப்புறம் அவங்ககிட்ட வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, பாகிஸ்தான்ல இருக்கிறதுனால நாங்க எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடுன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற வெஜிடேரியன் ஃபேமிலி அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. அதனால பக்கத்துல வந்து அவங்க ஃப்ரெண்ட் சப்பாத்தி எல்லாம் வச்சிருப்பாரு. அதுவும் வந்து அவங்ககிட்ட வந்து குடுத்துர்றாரு. அதுக்கப்புறம் அவரு இருக்கிற ரூம அவங்க தங்குறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு விட்டுட்டு இவரு போய் வெளிய வந்து போய் படுத்துக்கிறாரு. அதுக்கு அடுத்து என்ன பண்றாருன்னா, அடுத்த நாள் அவங்க தம்பியான ஃபெரோஸ தேட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆராத்யாவ கூப்பிட்டு அந்த ஏரியா ஃபுல்லா தேடுறாரு. தம்பி உன் பேர் ஃபெரோஸா? ஃபெரோஸா சொல்லிட்டு அவங்க ஆராத்யாவ கூப்பிட்டு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காரு. ஆராத்யா கிட்ட என்ன சொல்றாருன்னா, உன் தம்பிய நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு குடுப்பேன். உங்கள கண்டுபிடிச்சு குடுத்துட்ட பிறகு தான் உங்கள வந்து நான் பாகிஸ்தானுக்கு அனுப்புன்ற மாரியும் சொல்றாரு. இதுக்காக ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, அந்த காஷ்மீர்ல சுத்தி இருக்கிற அனாதை பசங்க எல்லாரையுமே வந்து தேடி போறாரு. அங்க ஃபெரோஸ்ன்னு பேர்ல யார் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் அவருடைய ஜீப்ல ஏத்தி கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்து ஆராத்யா கிட்ட வந்து காமிக்கிறாரு. "இதுல யாருனா உன் தம்பி இருக்காங்களான்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்லிடுறாங்க, "இல்ல இதுல யாருமே என் தம்பி இல்லன்ற" மாரி சொல்லிர்றாங்க. தெரிஞ்சவொடனே அவங்கள வீட்ல இடத்த எடுத்துட்டே விட்டுடலான்னு சொல்லிட்டு, அவங்கள திருப்பி அனுப்பலான்னு பார்த்தா, அவங்க அந்த பசங்கலாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல நான் திரும்பி நாங்க ஏற்கனவே இருந்த இடத்துக்கு போமாட்டோம். அங்க யாருமே எங்களுடைய சொந்தக்காரங்க யாருமே கிடையாது.
எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கேம்ப்ல மிஸ் ஆயிட்டாங்க. அவங்க அவங்க இடத்துல சேர்த்தா தான் நாங்க சைலண்ட் ஆவோன்ற மாரி அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. அதனால விப்ளவ் என்ன பண்றாருன்னா, அடுத்த நாளே ஒரு மிலிட்டரி கேம்புக்கு அவர் கூட்டின்னு வந்து அந்த பசங்களெல்லாம் கூட்டு போறாரு. அங்க போய் ஃபெரோஸ் அப்படின்ற பையனுடைய பேரண்ட்ஸ் யாருனா இருக்கீங்களான்ற வந்து கேட்கறாங்க. கேட்டதுக்கு அவங்க அம்மா வந்து வராங்க. அவங்க வந்து அந்த ஃபெரோஸ் அப்படின்ற அவங்க பையன பார்த்தோனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அத பார்த்தோனே விப்ளவ்க்கு வந்து ரொம்ப ஃபீலிங் ஆயிடுது. அதே மாரி இவங்களுக்கும் ஆராத்யா அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடுது. ஏன் நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாரியெல்லாம் பண்றானே இவன் அப்படின்ற மாரியும். அப்புறம் இந்த ஃபேமிலி சேர்த்து வச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாரி இவங்களுக்காக இவரு இந்த அளவுக்கு வேலை செய்றத பார்த்துட்டு, அவங்களுக்கு வந்து இவர் மேல லவ்வே வந்துருது. சரி நம்மளுக்காக இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறான்னு நம்மள ஒரிஜினலான பேரு, அப்புறம் நம்ம யாருன்றத சொல்லிடலாம்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நைட்டு வந்து ஆராத்யா வந்து விப்ளவ் கிட்ட வந்து பேசுறாங்க. பேசம்போதே இவரு என்ன சொல்ல ஆரம்பிச்சுடுறாருன்னா, விப்ளவ் வந்து, "என்ன நீங்க தூங்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில கேட்டுட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லா தமிழ்லயே பேச ஆரம்பிச்சுட்டாரு. அவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு நெனச்சுக்கிட்டு, "உன்ன பார்த்த அடுத்த நிமிஷமே டிசைட் பண்ணிட்டேன். உன்ன தான் நான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, உன்ன தான் கல்யாணம் பண்ண சொல்லிட்டு, நீ இருக்கிற இடத்துலயே நான் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்களோட சந்தோஷமா இருப்பேன். இது என் வீடு மாரி இப்ப ஃபீல் ஆகுது. இதே மாரி நீ என் வீட்லயே எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ற" மாரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு தமிழ்ல அவங்ககிட்ட. அவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு நெனச்சுக்கிட்டு. இவரு இந்த மாரியெல்லாம் சொல்றத பார்த்த உடனே ஆராத்யா வந்து எதுவுமே சொல்லாம, "சரி நீங்க தூங்குங்க" அப்படி சொல்லிட்டு ஹிந்தியில சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்ததா அடுத்த நாள் காலையில விப்ளவும் அவங்க ஃப்ரெண்டும் டீ வாங்க வந்து போறாங்க வெளிய. அவங்க டீ வாங்கிட்டு உள்ள வரும்போது பார்த்தா, ஆராத்யாவையும் காணோம், அவங்க ஃப்ரெண்டையும் காணோம். ஒரு போர்ட்ல மட்டும் நாங்க கிளம்பிட்டோம் பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்ல மட்டும் எழுதி வச்சிருக்காங்க. இத பார்த்துட்டு உடனே அந்த பாகிஸ்தானுக்கு போற அடுத்த ட்ரெயின் எத்தன மணிக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கே போயிடுறாங்க. அங்க போய் அந்த பாகிஸ்தான் போற ட்ரெயின் வந்து இருக்கு. அந்த பாகிஸ்தான் ட்ரெயின்ல ஃபுல்லா பார்க்குறாங்க. பார்த்தா ஆராத்யா எங்கேயுமே இல்ல. அதுக்கு பக்கத்து பிளாட்ஃபார்ம்லயே பார்த்தா சென்னை எக்ஸ்பிரஸ் இருக்கு. சென்னைக்கு போற வண்டி வேற இருக்குதுன்னா, அங்க போய் பார்த்தா அங்க ஆராத்யா வந்து இருக்காங்க. அங்க போய் ஆராத்யா கிட்ட, "நீ என்ன லவ் பண்றல்ல, நேத்து நீ பேசம்போது உன் கண்ல என் லவ் இருக்கிறத நான் பார்த்தேன். நம்ம 2 பேரும் வேற வேற கண்ட்ரினால தானே பயப்படுற. யார் என்ன சொன்னாலும் பரவால்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன லவ் பண்ற, நான் உன்ன லவ் பண்றேன். யார் என்ன சொன்னாலும் நான் சேர்த்து வச்சிடலாம். நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் பிரிய வேணாம். என்ன கூடயே வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்பதான் அவங்க உண்மைய சொல்றாங்க. "நான் வந்து நீங்க நெனைக்கிற மாரி பாகிஸ்தான்லலாம் கிடையாது. நான் வந்து திருச்செந்தூர் பொண்ணு தான். என் பேரு வந்து ஆராத்யா" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் அதுக்காக தான் நான் சொன்னது எல்லாமே பொய் தான். என் ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் சொன்னான். ஸ்டார்ட்டிங்ல உங்கள அவாய்ட் பண்றதுக்கு வேற வழி தெரியல. அதனால தான் நாங்க அப்படி சொல்லிட்டோம். ஆனா எதுவும் தப்பா நெனச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே விப்ளவ்க்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன நம்மள வச்சு இப்படி கேம் அடிக்கிறாங்களே சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து தான் சரி ஓகே நடந்தது நடந்ததா இருக்கட்டும். என்ன உனக்கு பிடிக்குமா? பிடிக்காதா? அத மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாரி வந்து கேட்கறாரு. அப்ப அவங்க சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. இல்லவே இல்லாத ஒரு தம்பிய நீங்க எங்களுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு தேடும்போதே, ம் எனக்கு உங்க மேல வந்து லவ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த லவ்வ என்னால மறைக்க முடியாது. உங்கள எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா, பக்கத்து சீட்ல ஒருத்தர் வந்து அந்த சாமியோடைய சுப்ரபாதம் வந்து போட்டு வச்சிருக்காரு சவுண்ட் அதிகமா. அத கேட்டு விப்ளவ் வந்து டென்ஷன் ஆகி, "எப்பா அந்த சுப்ரபாதம்லாம் ஆஃப் பண்ணு. சும்மா அதெல்லாம் பொய்" அப்படின்ற மாரி வந்து கத்த ஆரம்பிச்சுடுறாரு. அப்போ வந்து இவங்க என்ன சொல்றாங்க, அப்ப ஆராத்யா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இப்படியெல்லாம் சாமியோட சொற்பொழிவு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அது பண்றதே எங்க அப்பா தான். எங்க அப்பா பேரு வந்து ஸ்ரீனிவாச ராவ் அப்படின்ற மாரி சொல்றாங்க." பார்த்தா அவங்க ஸ்ரீனிவாச ராவ்ன்றது திருச்செந்தூர்ல பெரிய ஆளா வந்து இருப்பாரு. அவரு சொற்பொழிப்புக்குன்னே நெறைய ஃபேன்ஸ் வந்து தனியாவே இருக்காங்க. அவர் சொற்பொழிவு ரொம்ப ரசிக்கிறதுக்கு நெறைய பேர் வந்திருக்காங்க. இந்த விஷயத்த கேட்டோனே அவரு பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சுடுறாரு விப்ளவ் வந்து. இவரு தான் என்ன இவரு தான் இவங்களுடைய அப்பாவா? அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து ஆராத்யா கிட்ட என்ன சொல்லிடுறாருன்னா, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. நம்ம எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீ பாகிஸ்தான் சொல்லும்போதே உன்ன நான் விடாம பின்னாடியே தொரத்திட்டு தான் வந்தேன். இப்ப நீ திருச்செந்தூர்ன்னு தெரிஞ்ச உடனே உன்ன விட்டுருவேனா? கண்டிப்பா எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு" சொல்லிட்டு 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துர்றாங்க. இதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா, ஒரு டிவில ஒரு டிபேட் ஷோ வந்து நடக்குது. அந்த டிபேட் ஷோவுக்கு பார்த்தா, லெனின் சத்யம் வந்திருக்காரு. அப்புறம் ஸ்ரீனிவாச ராவ் வந்து வந்திருக்காரு. என்ன டாபிக்ன்னா, இந்த கிரகணம் பிடிக்கும்போது ஸ்ரீனிவாச ராவ் என்ன சொல்றாருன்னா, யாரும் எந்த வேலையுமே செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாதுன்ற மாரி வந்து சொல்றாரு. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற லெனின் சத்யம் வந்து என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் மூட நம்பிக்கை. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது மூணுடைய ஷேடோ தான் வந்து. அதனால எந்த பாதிப்புமே யாருக்குமே கிடையாது. அதனால நீங்க எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. அப்படியே டிவில அந்த டிபேட் ஷோல 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. லெனின் சத்தியம் வந்து, இவர் சும்மா வந்து மூட நம்பிக்கை வந்து பரப்புறாரு. மக்களுடைய அறியாமைய யூஸ் பண்ண பார்க்குறாருன்ற மாரி கத்திட்டு இருக்காரு. அதே நேரத்தில ஸ்ரீனிவாச ராவ் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் சாத்தியம்.
இதெல்லாமே ஜோசியத்துல வந்து இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும்ன்ற மாரி அவரு வந்து சொல்றாரு. இந்த மாரி பண்ணக்கூடாது. இதான் சாத்தியம், சம்பிரதாயம் இப்படிதான் இருக்குன்ற மாரி அவரு வந்து சொல்லிங்கிறாரு. இதனாலே அந்த டிபேட் சொல்லி 2 பேருக்கும் பயங்கரமா சண்டையே வர ஆரம்பிச்சுடுது. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டு அந்த ஷோலேருந்தே கிளம்பிர்றாங்க சண்டை போட்டு. அதுக்கடுத்து இவரு என்ன பண்றாருன்னா, விப்ளவ் வந்து அவங்க மேடம் ஜோயா அப்படின்றவங்ககிட்ட பேசி, சென்னைக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிர்றாரு. அவங்க அம்மா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லி. அப்புறம் அவங்க அம்மாகிட்ட போய் பேசுறாரு விப்ளவு. அவங்க அம்மாகிட்ட, "அம்மா நீங்க சொற்பொழிவு கேட்டீங்கல்ல, ஸ்ரீனிவாச ராவ். அவருடைய பொண்ண தான் நான் வந்து லவ் பண்றேன். காஷ்மீர்ல தான் நாங்க 2 பேரும் பார்த்தோம். எங்க 2 பேருமே இப்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கோன்ற" மாரி வந்து சொல்றாரு. அத கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க பையன் மேரேஜ் பண்ண பொண்ணு வந்து ஒரு ஃபாரின் பொண்ணு. அவங்களுக்கு வந்து தமிழ் கலாச்சாரம் எதுவுமே தெரியாது. அவங்க பேரையும் வந்து அத்தன்னுலாம் கூப்பிடாம, அவங்களுடைய பேரான ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. யாருன்னா அத்தன்னு சொல்லி கூப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அத கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே விப்ளவும் இவங்களுக்கு வந்து ஆராத்யாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி குடுத்துறாரு. "இந்தாம்மா நீ பேசும்மா அவகிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துறாரு. உடனே அவங்களும் வந்து பேசுறாங்க. பேசும்போது ஆராத்யாவும் அத்தன்னு சொல்லி கூப்பிட்டு தான் பேசுறாங்க. இத பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப புடிச்சிருது ஆராத்யாவ. அதே டைம்ல ஆராத்யா வீட்ல ஆராத்யா வந்து அவங்க பாட்டிக்கிட்டயே வந்து இந்த மாரி லெனின் சத்யம் அவருடைய பையன வந்து நான் லவ் பண்றேன் பாட்டி. நீங்க தான் எங்கள சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க பாட்டிக்கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்க பாட்டி சரி ஓகேம்மா நான் பார்த்துக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா, விப்ளவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ஸ்ரீனிவாச ராவ் அவர போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவருகிட்ட இந்த மாரி நான் என் பையன் வந்து உங்க பொண்ண வந்து ரொம்ப விரும்புறான். உங்க பொண்ண வந்து என் பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி குடுப்பீங்களா? எங்க ஹஸ்பண்ட் தான் வந்து லெனின் சத்யம் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. விப்ளவ் அவங்க அம்மா. அதுக்கு ஸ்ரீனிவாச ராவ் வந்து எதுவுமே சொல்லாம கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. வீட்டுக்கு போனவுனே ஆராத்யா கிட்ட நீ எப்படி அவன வந்து லவ் பண்ணலாம்? அவன் வந்து இந்த மாரி கடவுள், சாமி எதுவுமே இல்லன்னு சொல்றவன். அவனுடைய பையன வந்து நீ எப்படி லவ் பண்ணலாம்? உனக்கு கொஞ்சம் கூட மூளை வேணாமான்ற மாரி வந்து திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவங்க வந்து என்ன சொல்லிர்றாங்கன்னா, இல்லப்பா அவன் யார் என்னன்னே எனக்கு தெரியாது. முன்னாடி பேசும்போது. அப்புறம் பேசிட்டு எல்லாம் நாங்க 2 பேரும் லவ் பண்ற பிறகு தான், அவன் வந்து லில்லி சத்யமூர்த்தி பையன்னு எனக்கு தெரியும். முன்னாடி தெரிஞ்சா இந்த மாரி பண்ணியிருக்க மாட்டேன். இப்ப எனக்கு அவன ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து அவங்க அப்பா மாரி இல்ல. அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாரி இவங்க வந்து சொல்றாங்க. கூடவே அவங்க பாட்டியும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அப்பாகிட்ட, "டேய் அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுர்றா. அவங்க தான் 2 பேரும் லவ் பண்றேன்றாங்கல்ல. அந்த பையன பார்க்க ரொம்ப நல்ல பையன் மாரி இருக்கான். சேர்த்து வச்சுர்றா" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அவரு என்ன பண்றாருன்னா, சரி ஓகே. அவங்க கிட்ட நம்ம சம்மதம் பேசலாம். ஆனா வந்து என் வீட்லயும் பேச மாட்டேன். அவங்க வீட்டுக்கு நான் போய் பேச மாட்டேன். 2 பேருக்கும் பொதுவான ஒரு இடத்துல பேசி நம்ம சம்மந்தம் பேசலாம். அவன் ஒத்துக்கிறானா பார்ப்போம் நம்ம இதுக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. அதே டைம்ல இவரும் வந்து விப்ளவும் அவங்க அப்பாகிட்ட வந்து பேசுறாரு. என்னப்பா இந்த மாரி இந்த இந்த பொண்ண வந்து நான் லவ் பண்றேன். ஸ்ரீனிவாச ராவுடைய பொண்ண வந்து லவ் பண்றேன். அவங்க நாளைக்கு சம்மந்தம் பேச வராங்களாம் சென்னைக்கு. நீ எனக்காக வந்து பேசுப்பா அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. அதுக்கு அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, என் வீட்டுக்குள்ளலாம் அவங்க யாரும் வர வேணாம். பொதுவான ஒரு இடத்துல நம்ம 2 பேரும் சம்மதம் பேசிக்கலான்ற மாரி வந்து சொல்றாரு. அதுக்கு அடுத்து தான் இவங்க 2 பேர் ஃபேமிலியும் ஒரு மெட்ரோ ட்ரெயின்ல வச்சு சம்மதத்த வந்து பேசுறாங்க. பேச ஆரம்பிக்கும்போது ஸ்ரீனிவாச ராவ் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஜோசியம், ஜாதகத்தெல்லாம் பார்த்து தான் இவங்களுக்கு 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. உடனே இவங்க வந்து ஜாதகத்த எடுத்து குடுக்குறாங்க. விப்ளவ் அவங்க அம்மா. அது ஜாதகத்த பார்த்த உடனே இவரு வந்து என்ன சொல்லிர்றாருன்னா, ஸ்ரீனிவாச ராவ் வந்து, இந்த ஜாதகத்துல இருக்கிற 2 பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா, அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்களுக்கு குழந்தை வந்து பொறக்காது. அப்படி குழந்தை எதனா பொறக்கணும்னா, இந்த யாகத்த வந்து பண்ணணும். இந்த தோஷம் வந்து பண்ணணும். இந்த தோஷம் பண்ணா தான் அவங்களுக்கு வந்து குழந்தை பொறக்கும் கல்யாணம் பண்ணிட்ட பிறகு. இந்த யாகத்த வந்து அவங்க அப்பா, பையன் 2 பேருமே சேர்ந்து பண்ணணும். பண்ணா தான் அந்த தோஷம் போய் அவங்க 2 பேருக்கும் குழந்தை பொறக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அப்படின்ற மாரி சொல்லிர்றாரு. இத கேட்ட உடனே லினீப் சத்யன் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகி, இவன் வந்து அவனுடைய வழிக்கு என்ன வர வைக்கிறதுக்கு தான் இந்த மாரியெல்லாம் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. தோஷம் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பொண்ணு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுன்னு கிளம்பி போயிறாரு. கடைசியா விப்ளவ் வந்து அவங்க அப்பாகிட்ட வந்து என்ன சொல்லிர்றாருன்னா, "அப்பா எங்கள தடுக்காதீங்கப்பா. நான் என்ன ஆனாலும் அவள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க எதனா பண்ணீங்க, நான் அவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு" சொல்லிர்றாரு. அதே டைம்ல ஆராத்யா வந்து அவங்க அப்பாகிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, "அப்பா நான் அவன தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, அவன தான் எனக்கு இப்ப விரும்புறேன். அவன தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்பயே நான் கிளம்பி போறேன் அவனா கூட அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கு அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, "சரி ஓகே நீ போம்மா. என்ன ஆனாலும் சரி நீங்க உங்க 2 பேருக்கும் செட் ஆகாது. நீங்க 6 மாசத்துல திரும்பி வந்துருவீங்க. நீ போம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லக்கேஜ், திங்ஸ் எல்லாம் குடுத்துக்கிட்டு வீட்ட விட்டு வெளிய தள்ளி கதவு சாத்தி விட்டுர்றாரு. அவங்க கதவு சாத்தி விட்ட உடனே இவரு வந்து கூட்டு போயிர்றாரு. விப்ளவ் வந்து கூட்டு போயிர்றாரு.
அப்ப ஆராத்யா என்ன சொல்றாங்கன்னா, "எங்க அப்பா வந்து என்ன வெளிய தள்ளி இப்படி கதவு சாத்திட்டாரு. எனக்கு யாருனா இந்த மாரி வெளிய தள்ளி கதவு சாத்துனா, இல்ல கதவு கோவமா முன்னால எனக்கு பிடிக்காது. இந்த மாரி பண்றவங்கள நம்ம எதனா பண்ணியே ஆகணும். அவங்க முன்னாடி நம்ம சந்தோஷமா வாழ்ந்து காமிக்கணும். நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்க பொறாம பண்ணணும். அந்த மாரி நம்ம வாழணும்." அப்படின்ற மாரி 2 பேரும் சொல்றாங்க. அப்படியே அடுத்த நாளே இவங்க 2 பேருக்கு ரிஜிஸ்டர் மேரேஜும் வந்து ஜோயா அப்படின்ற அந்த மேடம் தான் பண்ணியே வைக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. அப்படியே 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜே பண்ணிக்கிறாங்க. அப்படியே அவங்களே அந்த பிஎஸ்என்எல் காலனி ஒண்ணு இருக்கும். குவார்டர்ஸு. அங்க வந்து இவங்க 2 பேருமே தங்கிக்கிறாங்க. ஜோயா அப்படின்ற அவங்களுடைய வீடு அங்க தான் வந்து இருக்கும். அது அவங்களுடைய குவார்டர்ஸ் அங்க தான் இருக்கும். அவங்க குவார்டர்ஸ்ல இவங்களும் வந்து இருக்காங்க. அந்த குவார்டர்ஸ்ல இருக்கும்போது ஜோயாவுடைய ஹஸ்பண்ட் தாமஸ் அவரையும் வந்து பார்க்குறாங்க. அப்படியே எங்க 2 ஃபேமிலியும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஜோயா மேடம் அவங்க தான் இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. அவங்கள ஆஃபீஸ்க்கு கூட்டு போறது, அப்புறம் வீட்ல எதனா ஹெல்ப்னா செய்றது எல்லாமே அவங்க தான் வந்து பார்த்துக்கிறாங்க. ஜோயா அப்படின்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ வந்து அலப்பையில தான் இருக்கா. அவளுடைய பர்த்டேக்கு அவள போய் நாங்க பார்த்துட்டு வருவோம். அது ரொம்ப நல்ல இடம். இந்த வருஷம் பர்த்டே வந்தா சொல்றேன். நம்மளும் போலாம் அங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கடுத்து இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியாவே இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லாம கிட்டத்தட்ட 6 மாசம், 1 வருஷத்துக்கிட்ட வந்து அப்படியே ஓடிடுது. ஆனா, இவங்க பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணும்போது மட்டும் என்ன ஆகிடுதுன்னா, எப்பவுமே நெகட்டிவ்னே வந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் இவங்க லைஃப் ரொம்ப ஹேப்பியாவே போகுது. 2 பேரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா ஜாலியாவே இருக்காங்க. அப்படி ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, 1 வருஷத்துக்கிட்ட ஆகும்போது, அவங்க பிரெக்னன்சில வந்து பாசிட்டிவ்னு அப்படின்னு வந்துருது. இத கேட்டு 2 பேருமே பயங்கரமா ஹேப்பி ஆயிடுறாங்க. எல்லாரோட ஆராத்யா ரொம்ப ஹேப்பியா வந்து இருக்காங்க. உடனே டாக்டர் கிட்ட போய் செக்கப் பண்ணி போய் பார்க்குறாங்க. அப்ப டாக்டர் கிட்ட போய் செக்கப் பண்ணி பார்த்தா, அந்த டாக்டர் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, "இந்த குழந்தை வந்து நிக்கல. அது வந்து கலஞ்சிருச்சு. அதுக்கு குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட்டே இல்ல." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே ஆராத்யாக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. என்ன நம்ப அப்பா சொன்ன மாரி நடந்துருமோ? நம்ப அப்பா சொன்ன மாரி அந்த தோஷம் பண்ணா தான் நம்மளுக்கு வந்து குழந்தை நிக்குமோ என்னன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுறாங்க. இப்படி குழந்தை இல்லன்னு தெரிஞ்ச உடனே. விப்ளவ் தான் அவங்கள சமாதானப்படுத்தி, "இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துர்றாரு. ஆனா, விப்ளவோட ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, இவங்க பிரெக்னன்ட்டா இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே, ஸ்ட்ரெய்ட்டா அந்த ஆராத்யா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. இந்த மாரி இந்த மாரி உங்க பொண்ணு வந்து கன்சீவ் ஆயிருக்கா. நீ ஏதோ சொன்னியே, இந்த மாரி உன் பொண்ணெல்லாம் கன்சீவ் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு, இந்த மாரி கன்சீவ் ஆயிட்டான்ற மாரி சொல்லி, அவங்க வீட்டுக்கே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சோனே அவங்க அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவருக்கு வந்து என்ன பேசுறதுன்னு கூட சரியா தெரியாம அப்படியே முழிச்சுட்டு இருக்காரு. அப்ப அவங்க பாட்டி தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆராத்யா அவங்க பாட்டிய வந்து அவங்க அப்பாகிட்ட "இந்த பார்றா, அவங்க அம்மா இருந்தா இந்த மாரி சும்மா விட்டுருப்பாளா? எப்படியா இருந்தாலும் அவள போய் பார்த்து அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிருப்பாள. நம்மளும் அந்த மாரி தான் பண்ணி ஆகணும். அவ யார்றா நம்ம பொண்ணுடா அவ. நம்ம தான் எல்லாத்தையும் செஞ்சாகணும். வா அவள போய் நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம். அவ இப்ப ரொம்ப ஹேப்பியா இருப்பா. அவ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. வா நம்ம போய் நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு" சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்படியே அடுத்த நாளே இவங்க வந்து அந்த ஆராத்யா இருக்கிற அந்த குவார்டர்ஸ்க்கு போய் ஆராத்யாவ போய் பார்க்கவே செய்றாங்க. அவங்க அப்பா, அவங்க பாட்டி, அப்புறம் அவங்க அண்ணன் 3 பேருமே பார்க்குறாங்க. அதே டைம்ல இவருடைய ஆஃபீஸ்ல, விப்ளவோடைய ஆஃபீஸ்ல அவங்க அப்பா வந்து வராரு. விப்ளவ் அவங்க அப்பா. அவரு வந்து அவங்களுடைய இதுக்கு முன்னாடியெல்லாம் ஆஃபீஸுக்கு முன்னாடியெல்லாம் பட்டாசுலாம் வெடிச்சுக்கிட்டு, ஸ்வீட் எல்லாம் குடுத்து ரொம்ப ஜாலியா இருக்காரு. "நீ வந்து அந்த ஸ்ரீனிவாச ராவ் சொன்னது எல்லாமே போய் நிரூபிச்சுட்ட. அவன் வந்து குழந்தைய நிக்காத சொன்னான். நீ வந்து நிக்க வச்சு, அவனுடைய ஜோசியம்லாம் போய் நிரூபிச்சுட்ட. நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். இப்போ வா நம்ம வீட்டுக்கு போலாம்னு" சொல்லிட்டு, அந்த காலனிக்கு வந்து அவங்க அப்பாவை கூட்டிட்டு வராரு. அவரு வீட்டுக்கு வந்து பார்த்தா, வீட்ல ஆல்ரெடி பார்த்தா இவங்களுடைய அப்பா, அம்மா வேற இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா, ஆராத்யாவுடைய அப்பா, அப்புறம் அவங்க பாட்டியெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்காங்க. அப்ப விப்ளவோட எங்க அப்பா சும்மா இல்லாம, ஆராத்யா எங்க அப்பாகிட்ட, அது லெனின் சத்யம் வந்து ஸ்ரீனிவாச ராவ் கிட்ட, "இங்க பாத்தியா, நீ வந்து அந்த ஜோசியம், இந்த தோஷம் பண்ணா தான் இந்த குழந்தை நிக்கும் அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருந்தியே. இப்ப பாத்தியா, எல்லாமே சயின்ஸ் தான். எல்லாமே ஒரு சயின்ஸ் மட்டும் தான் இருக்கு. நீ சொல்ற மாரி அந்த தோஷம் எதுவுமே கிடையாது. இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கோ." அப்படின்ற மாரி சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காரு. அவரு இந்த மாரி கலாய்ச்சுக்கிட்டே இருக்கிறத ஆராத்யா பார்த்துட்டு, அவங்க வந்து என்ன சொல்லிர்றாங்கன்னா, "இல்ல மாமா, நீங்க நெனைக்கிற மாரி என் வயித்துல எந்த குழந்தை நிக்கல. அந்த குழந்தை கலஞ்சிருச்சுன்ற" மாரி வந்து சொல்லிர்றாரு. இத கேட்ட உடனே அவங்க வந்து ஸ்ரீனிவாச ராவ் வந்து திருப்பி அந்த லெனின் சத்யம் அவர வந்து கலாய்க்க ஆரம்பிச்சுடுறாரு. "பாத்தியா நான் சொன்னது நடந்துச்சா? இது நிக்கிறத இந்த மாரி குழந்தை கன்சீவ் ஆகி பாசிட்டிவ் வரது பிரச்சனை எதுவும் இல்ல. குழந்தை வந்து ஒழுங்கா பொறக்கணும். அதுக்கெல்லாம் ஒரு தெய்வீக சக்தி வேணும். அது இருந்தா தான் நடக்கும். அது இல்லன்னா இந்த மாரி தான் ஆகும். இதெல்லாம் உனக்கு புரியவே புரியாது. எப்போ புரியுதோ அப்போ வந்து என்ன பாரு" அப்படின்னு சொல்லிட்டு போயிர்றாரு. அதுக்கடுத்து லெனின் சத்யம் அவரும் வந்து கிளம்பி போயிர்றாரு அவங்க வீட்ட விட்டு. அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்ட பிறகு, விப்ளவ் வந்து ஆராத்யா கிட்ட என்ன சொல்றாருன்னா, "நீ எதுக்கு அந்த உண்மைய சொன்ன? உண்மைய சொல்லாம இருந்திருக்கலாம்ல. கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ண" சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிறாரு. கதவு சாத்திட்டு அடுத்த நாள் காலையில அ ஆராத்யா கிட்ட போய் பேசுறாரு ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி. இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "எதுக்கு நீ நேத்து மூஞ்சில அடிக்கிற மாரி என் கதவு சாத்துன?
நேத்து நைட்டெல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தேன் தெரியுமா? தூங்காம. அதுக்கப்புறம் உங்க அப்பா வந்து எங்க அப்பாவ பத்தி அவ்வளோ கேவலமா பேசும்போது, நீ ஒரு வார்த்தை கூட எதுவுமே பேசல. எதனா சொல்லி அந்த சண்டைய நிறுத்தியிருக்கலாம்ல. ஏன் எதுவுமே பண்ணாம இருந்த? அப்படின்ற மாரி வந்து கேட்கறாங்க. அப்ப அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, அதான் நீ எல்லாத்தையும் உண்மைய சொல்லி சண்டைய நிறுத்திட்டல்ல. அப்புறம் என்ன விட்டு போ அப்படின்ற மாரி சொல்றாரு. ஏதோ நீ இதுவரைக்கும் பொய்ய சொன்னது மாரி அப்ப உண்மைய சொல்லி நிறுத்திட்டல்ல. அப்புறம் என்ன அப்படின்ற மாரி கேட்க ஆரம்பிச்சுறாரு. உடனே அவங்க வந்து நான் வந்து என்ன பொய்ய சொன்னேன் சொல்லு அப்படின்ற மாரி வந்து கேட்கறாங்க. அப்ப அவரு வந்து சொல்ல ஆரம்பிச்சுடுறாரு. நீ சொன்ன பாகிஸ்தான், அப்புறம் ஃபெரோஸ் அந்த தம்பி கதை எல்லாமே பொய் தானே. நானா இருக்கேன் உனக்கு பெரிய மனசு பண்ணி உனக்கு ஒரு வாழ்க்கைய குடுத்தேன். வேற எவனா இருந்தா விட்டு போயிருப்பான். நான் ஏதோ லவ் பண்ணதுனால உனக்கு வாழ்க்கை குடுத்தேன்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுடுறாரு. உடனே அவங்க பதிலுக்கு வந்து, ஆமா நான் பொய் தான் சொன்னேன். இன்னும் ஒரே ஒரு பொய் மட்டும் நான் இங்க சொல்லியிருந்தேன்னா, உனக்கு பிடிக்கலன்னு ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லியிருந்தேன்னா, இங்க இருந்திருக்கவே நான் தேவையில்ல. இப்படி கஷ்டப்பட தேவையில்ல அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. உன்ன நம்பி நான் எல்லாத்தையும் விட்டு வந்தேன் பாத்தியா, இதான் என்னுடைய தப்பு அப்படின்ற மாரி அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. இவங்க இந்த மாரி சண்டை போடுறதெல்லாம் ஜோயா மேடம் அவங்க பார்த்துட்டு, "விப்ளம் நீ வா நம்ம ஆஃபீஸ் போலாம். இந்த பிரச்சனைய அப்புறம் பார்த்துக்கலாம்னு" சொல்லிட்டு, இவர சமாதானப்படுத்தி கூட்டு போயிடுறாங்க. விப்ளவுக்கு சமாதானப்படுத்தி. இப்ப விப்ளவ் வந்து ஜோயா அந்த அவங்களா கூட வண்டியில வந்துகிட்டு இருக்கும்போது அவரு என்ன சொல்றாருன்னா, "நீ எதுக்கு இப்படி பேசுறன்னு?" சொல்லிட்டு ஜோயா அவங்க கேட்கும்போது, "விடுங்க மேடம். அவங்களலாம் அந்த மாரி பேசினா தான் அவங்க வந்து சரிப்பட்டு வருவாங்க. அவங்கவங்க எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க தான் அவங்கள வைக்கணுன்ற" மாரி சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. இத கேட்டு ஜோயா அப்படின்றவங்க, "நீ வண்டிய விட்டு இறங்கு. நீ எதுக்கு எல்லாரையும் வந்து ஜெனரலைஸ் பண்ணி பேசுற? எங்கெங்க வைக்கணும், அப்ப அங்க தான் வைக்கணும்னு சொல்லிட்டு. அவ இடத்துல அவ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருந்தா, உன்ன உன் கூட வரதே தப்புன்னு சொல்லியிருப்பா. அவ பக்கத்துல இருந்து கொஞ்சம் யோசி. சும்மா எதுவுமே தெரியாம இப்படியெல்லாம் பேசின்னு இருக்காத. நீ சொன்னதுக்கு பனிஷ்மென்ட்டா நீ நடந்தே இன்னைக்கு ஆஃபீஸ் வா" அப்படி சொல்லிட்டு வண்டியில அவங்க ஏறி போயிடுறாங்க. இவரு அங்க ரோட்ல ஒரே இடத்துல விட்டுட்டு. அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து இவரு பேசுறாரு. விப்ளவு. அவர் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றாருன்னா, "ஆரதி ஏன்டா இப்படி இருக்கா? அவள நான் ரொம்ப ஹர்ட் பண்ட்டேன். நான் பண்ண தப்புக்கு அவள ஹக் பண்ணி நான் சாரி சொல்லணும் போல இப்ப தோணுது. முதல்ல நான் நாளைக்கு அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்டா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அதே மாரியே அடுத்த நாள் காலையில ஆராத்யா வந்து நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வெளிய வராங்க. வெளிய வந்தோனே ஆஃபீஸ் வெளில இவரு இருக்காரு, விப்ளவு. அவங்க விப்ளவ் கூட பேசாம அப்படியே மெட்ரோ ட்ரெயின்ல ஏறி போயிடுறாங்க. கூட பின்னாடியே இவரும் மெட்ரோ ட்ரெயின்ல வராரு. அப்படியே மெட்ரோ ட்ரெயின்ல அவங்ககிட்ட, "பேபி நான் உங்களுக்காக காஃபி போட்டு வந்திருக்கேன். இந்த காஃபி குடின்னு" சொல்லிட்டு காஃபியும் குடுக்குறாரு. ஆனா அவங்க வந்து காஃபியே குடிக்கல. இவங்க அவர்கிட்ட பேசவும் இல்ல. காஃபி எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு விட்டவுடனே, இவரு பாட்டுன்னு தனியா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காரு மெட்ரோ ட்ரெயின்ல. அப்ப ஆராத்யா கிட்ட ஒரு கேங் வந்து பிரச்சனை பண்றாங்க. அப்ப அந்த பிரச்சனை பண்ண கேங் எல்லாரையுமே பார்த்தோன்னா, இவரு வந்து அடிச்சிடுறாரு. விப்ரவ அடிச்சிடுறாரு. அடிச்சு முடிச்ச உடனே இவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவுடனே ஆராத்யா கிட்ட விப்ளவ் வந்து பேசுறாரு. இந்த மாரி என்கிட்ட பேசாமலாம் இருக்காத. சாரின்னு சொல்லிட்டு சாரின்னு சொல்லிர்றாரு. நான் பேசுனதெல்லாம் தப்பு தான். எதனா தப்பா இருந்தா வேற எதனா தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்க. இந்த மாரி அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்ற மாரி சொல்றாரு. இப்ப ஆராத்யா வந்து என்ன சொல்றாங்கன்னா, பேபி எனக்கு என்னமோ நம்ப யாகத்த பண்ணாதனால தான் இந்த மாரி பிரச்சனைலாம் வருது. நம்ப எங்க அப்பா சொன்ன அந்த யாகத்த வந்தா பண்ணிறலாமா? நம்ம 2 பேரும் குழந்தை பொறக்கறதுக்குன்ற மாரி வந்து கேட்கறாங்க. அப்ப அவரு வந்து என்ன சொல்லிர்றாருன்னா, பேபி அதெல்லாம் எதுவும் வேணாம். அது சும்மா வந்து 7த் வீக்ல எல்லாருக்கும் நடக்கிற ஒரு காமனான ஒரு விஷயம் தான். அதான் டாக்டர் சொன்னாங்களே. அப்ப அந்த நம்ம 2 பேருக்குள்ள கொஞ்சம் சண்டை போட்டோமே அதுக்கு அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுக்கு அவரு என்ன சொல்லிர்றாருன்னா, சும்மா ஜஸ்ட் மிஸ்கம்யூனிகேஷன் தான். இதெல்லாம் நெனச்சு நீ எதுவும் குழப்பிக்காத. உனக்கு கூட என் மேல நம்பிக்கை வரலன்னா, ஒரு 24 மணி நேரம் ஒரு 24 மணி நேரம் பாரு. ஒரு புருஷனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப ஆராத்யா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நீ எதுவும் பண்ண வேணாம். ஒருவேள உனக்குள்ள எதனா பிரச்சனை இருக்கும்போது, எதுக்கும் நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. அத கேட்டவொன்னே விப்ளவ் வந்து என்ன பண்றாருன்னா, "சரி ஓகே. உனக்காக நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு டாக்டர் கிட்ட போய் அவரு டெஸ்ட்டும் பண்ணி பார்க்குறாரு. டெஸ்ட் பண்ணிட்டு அவரு வந்து ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஆராத்யாவ பார்க்க ஒரு பார்ட்டிக்கு வந்து வந்திருப்பாரு. ஆராத்யா வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ட முடிச்சு குடுத்ததுனால, அதுக்கு வந்து பார்ட்டி வந்து வச்சிருப்பாங்க. அந்த பார்ட்டியில கலந்துக்கிறதுக்கு தான் ஆராத்யா வந்திருப்பாங்க. இவரும் வந்து வந்திருப்பாரு. விப்ளவ் அவரும் வந்திருப்பாரு. விப்ளவ் வந்து அவங்க ஃப்ரெண்டையும் கூட கூட்டு வந்திருப்பாரு. அவரு உள்ள வந்தோனே பார்த்தா, ஆராத்யா வந்து ஒரு கிளையண்ட் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபாரின் கிளையண்ட் அவரு. அப்ப அவரு வந்து என்ன சொல்லுவாருன்னா, ஆராத்யா கிட்ட, "நீங்க வந்து மேரிடா?" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வந்து அவங்களும் சொல்லி, "ஆமா" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அப்ப அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, "நீங்க மேரிட் இல்லன்னா நானே மேரேஜ் பண்ணிக்கலாம்ன்னு இருந்தேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. அத கேட்டு அவங்க லைட்டா வந்து ஸ்மைலும் வந்து பண்ணுவாங்க. இவங்க இந்த மாரி சொன்னத விப்ளவ் கேட்டு அவரு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாரு. என்ன அவன் மேரிடான்னு கேட்டு, மேரிட்லாம் நான் வேணா பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாரி சொல்றான். இத கேட்டு அவர் டென்ஷன் ஆவ, ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கா? அவ சரியே இல்ல அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காரு. அவரு அந்த டென்ஷன்ல இருக்கும்போது, ஆராத்யா வந்து விப்ளவ் கிட்ட வந்து பேசுறாங்க. "என்னாச்சு? டெஸ்ட்லாம் பண்ணிட்டீங்களா? ரிப்போர்ட் என்னாச்சு?" அப்படின்ற மாரி வந்து கேட்கறாங்க. அதுக்கு அவரு வந்து, "நான் அப்புறமா சொல்றேன்" அப்படின்ற மாரி வந்து சொல்லிர்றாரு. அவரு இந்த கான்ல இருந்து அவரு இந்த மாரி சொல்லியிருப்பாரு. அப்புறமா சொல்றேன் அப்படின்றத.
அதுக்கு இவங்க வந்து ஆராத்யா வந்து ஒரு வேள அவன் மேல அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போலயே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் சோகமா இருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசுறத இன்னொருத்தவங்க வந்து ஒட்டு கேட்டு, அங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாரி விப்ளவ்க்கு வந்து ஏதோ உடம்புல பிரச்சனை இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பார்ட்டிக்கு வந்து மொத்த பேருக்கும் தெரிஞ்சிரும். விப்ளவ்க்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தரும் விப்ளவ் பத்தியே பேசிட்டு இருக்காங்க. "என்னப்பா இந்த பிரச்சனையா? இந்த பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு பயங்கரமா டென்ஷன் ஆகி, அந்த இதுவுலயே ஒரு மைக் வந்து இருக்கும். அந்த மைக்க எடுத்து, "இங்க பாருங்க இதான் நான் இன்னைக்கு காலைல டெஸ்ட் பண்ணது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டே குடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் யாரும் இத பத்திலாம் பேச வேணாம். முக்கியமா இத பரப்பி விட்டுட்டு என் ஒய்ஃப் இத பத்தி பேச வேணாம்." அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. அவரு வந்து அவங்க ஒய்ஃப் தான் எல்லார்கிட்டயும் இந்த மாரி பரப்பி விட்டதா நெனச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தவுனே ஆராத்யா வந்து கேட்கறாங்க, "அந்த டெஸ்ட் என்னாச்சு? உண்மையிலேயே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சொல்ட்டாங்களான்ற மாரி வந்து கேட்கறாங்க." அப்ப அவரு வந்து, "ஆமா எந்த பிரச்சனையும் இல்ல. இந்தா சர்டிஃபிகேட் பார்த்துக்கோன்ற" மாரி சொல்றாரு. அதுக்காட்டும் ஆராத்யா என்ன சொல்றாங்கன்னா, "நம்ப அந்த யாகத்த பண்ணா தான் என்ன? ஏன்னா உன்கிட்டயும் பிரச்சனை இல்ல, என்கிட்டயும் பிரச்சனை இல்ல. அப்ப என்னதான் எதனால நம்மளுக்கு 2 பேரும் குழந்தை நிக்கல? நம்ம அந்த யாகத்தையே பண்ணிடுவோன்ற" மாரி வந்து சொல்றாரு. அதுக்கு வந்து விப்ளவ் வந்து என்ன சொல்லிறாருன்னா, "நான் வந்து எங்க அப்பாவ கூட்டின்னு வந்து அந்த இதுவுல உட்கார வைக்கிறதுக்காக என்னால முடியாது. அவரு வந்து இந்த சொசைட்டில ரொம்ப கௌரவமா இருக்கிறவரு. அவரு வந்து இந்த சாமி, இந்த ஜோசியத்த சுத்தமா நம்பாதவரு. அவருடைய பையன் வந்து நான் அந்த யாகத்துல உட்கார்றதுனா கூட பரவால்ல. அவரையும் அந்த யாகத்துல உட்கார வைக்கிறது கரெக்ட்டே கிடையாது. நான் உட்கார வைக்க விட மாட்டேன். அதனால இதெல்லாம் நினைச்சு நீ எதுவும் குழப்பிக்காத. நீ போய் படு போ" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுர்றாரு. இருந்தாலும் அவங்க கேட்காம, "இல்ல அது பண்ணிறது தான் கரெக்ட், பண்ணிறது தான் கரெக்ட்ன்ற" மாரி சொல்லிட்டே இருக்காங்க. அத கேட்டவன் டென்ஷன் ஆகி, "அதெல்லாம் என்னாலலாம் பண்ண முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இல்ல கிளம்புறதா இருந்தா கிளம்புன்ற" மாரி சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. அதுக்கு அடுத்து அவங்க ஆஃபீஸ்ல இருக்கும்போது ஜோயா அப்படின்றவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "என் பொண்ணோடைய பர்த்டே வந்து வருது. அதுக்காக நாங்க ஆலப்பி போறோம். நீங்களும் அங்க வாங்க." நீங்க 2 பேரும் வந்தீங்கன்னா, அங்க ஒரு சேஞ்சா இருக்கும். உங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை இருக்குன்னு எனக்கும் தெரியும். அதனால நீங்க அங்க வந்தீங்கன்னா ஒரு சேஞ்சா இருக்கும். கொஞ்சம் 2 பேரும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டரா ஆகும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. இதுக்காக விப்ளவும் வந்து இவர்கிட்ட வந்து பேசுறாங்க. ஆராத்யா கிட்ட. இந்த மாரி ஜோயா பொண்ணுக்கு வந்து பர்த்டேவாம். அதனால ஆலப்பி கூப்பிடுறாங்க. வா நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம் அப்டின்னு சொல்லிட்டு. அங்க போய் நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்க வேணாம் ஒரு 2 நாளைக்கு. வீட்டுக்கு வந்து நம்ம எது வேணா சண்டைய வச்சுக்கலான்ற மாரி சொல்றாரு. அப்டியே 2 பேரும் கிளம்பி வந்து ஆலப்பி வந்து போறாங்க. அங்க வர வழியிலே என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து வாமிட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ஆராத்யா. இத பார்த்துட்டு இவருக்குலாம் வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்க, "எனக்கு உடம்பு சரியில்ல. நான் உடம்பு சரியில்லன்னு சொல்லியிருந்தா நீ விட்டுருப்பியா? அதுக்கு எதனா ஒரு கதை கட்டியிருப்ப. அவ ஈகோ அதனால தான் வரல" அப்படின்னு சொல்லிட்டு. "அதனால தான் எனக்கு உடம்பு சரியில்லனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்தேன்" அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாருங்க. இத கேட்டோனே அவரு என்ன சொல்றாருன்னா, "நீ உடம்பு சரியில்லன்னு சொல்லியிருந்தா நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். நீ தான் தேவையில்லாம இதுக்கெல்லாம் இது பண்ணிக்கிற" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "அப்படி ஒண்ணும் உடம்பு சரியில்லாம நீ ஒண்ணும் இங்க வரணும்னு அவசியம் இல்ல. நீ இங்கேருந்து இப்பயே கூட கிளம்பிக்கோ" அப்படின்ற மாரி அவரு வந்து சொல்றாரு. அதுக்கு வந்து அவங்க வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, "நான் உனக்காகலாம் வரல. நான் ஜோயா மேடமுக்காக தான் வந்தேன். உன்ன நீ கூப்பிட்டு வந்ததுக்கெல்லாம் கடல" அப்படின்ற மாரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க. இத கேட்டோனே அவரு வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, "சரி ஓ! நீ ஜோயா மேடமுக்காக தான வந்த. சரி ஓகே 2 நாள் வந்து சண்டை போடாம இரு. அதுக்கப்புறம் நீ இங்க இருக்கிறதா இருந்தா இரு, இல்ல உன் வீட்டுக்கு போறதா இருந்தா போ" அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. அப்புறம் இவங்க எல்லாரும் போயி அந்த பர்த்டே ஃபங்ஷன் வந்து அட்டெண்ட் பண்றாங்க. அவங்க பொண்ணான லிஸி அப்படின்றவங்க ஃபங்ஷனு. அங்க போய் பார்த்தா, லிஸி அப்படின்றவங்க இறந்து போயிருக்காங்க. அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க. அவங்க பர்த்டே அன்னைக்கு வருஷம் வருஷம் இவங்க வந்து இறந்து போனவங்களுக்காக பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இத பத்தி லிஸிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு, தாமஸ் அப்புறம் ஜோயா அவங்க 2 பேர்கிட்டயும் கேட்கறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "எங்களுக்கு கல்யாணம் பண்ணி 2 வருஷமா குழந்தையே இல்ல. அதுக்கப்புறமா தான் லிஸி வந்து பொறந்தா. இவ வந்து ப்ரீமெச்சூர் பேபினால கை, கால், கண் எதுவுமே வந்து ஒழுங்கா இல்ல பொறக்கும்போது. கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்ந்துச்சு. பொறக்கும்போதே டாக்டர்ஸே என்ன சொன்னாங்க, "ஒரு 6 மந்த் தான் அவ இருப்பா" அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா, தாமஸ் தான் எனக்கு நம்பிக்கை குடுத்தான். என்ன ஆனாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நம்பிக்கையிலும் அவ வந்து ஒரு 5 வருஷம் வரைக்கும் நல்லா தான் இருந்தா. அதுக்கப்புறம் வந்து எங்களால காப்பாத்த முடியல. அவ இறந்துட்டா. இருந்தாலும் தாமஸ் வந்து, "விடு பார்த்துக்கலாம். அவள இது அவ்வளோதான்" அப்படி சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு, என்னையும் வந்து இத்தன வருஷமா நல்லா பார்த்துக்கிறான். எங்க 2 பேருக்கு நாங்களே குழந்தைன்னு நெனச்சு இத்தன வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி அவங்க வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இத கேட்டோனே இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆயிடுது. அப்படியே இவங்க பேசிட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க. திரும்ப அடுத்த நாள் காலை என்ன ஆகுதுன்னா, விப்ளவ் காலைல எந்திரிச்சு பார்த்தா, ஆராத்யாவ வந்து காணோம். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கும்போது, இப்பதான் பக்கத்துல இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போய் விட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்கு. கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போய் விடுறாங்க. அங்க போய் பார்த்தா, இவங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஆராத்யா. அவங்க கிட்ட பேசும்போது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நீ தான் என்ன விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டியே. உன் மனசுலயே நான் பிரிஞ்சு போன எண்ணம் இருக்கும்போது, நான் வந்து உன்னா கூட எதுக்கு சேரணும்? நான் என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்ட. எது சொன்னாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுன்னு தான் சொல்லுவ. ஃபர்ஸ்ட்டெல்லாம் என்னை நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட. இப்பல்லாம் உன்ன பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. எது சொன்னாலும் எரிஞ்சு விழற. நான் எது சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற. இதுக்கப்புறமும் நீயே என்ன போன்னு சொல்லிட்ட பிறகு நான் இருக்கிறது சரியில்ல. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க அவங்க ஊருக்கு.
அவங்க போன சோகத்திலே விப்ளவ் ரொம்ப கஷ்டப்படுறாரு. திரும்ப சரக்கு அடிச்சுட்டு ரொம்ப இதுவா இருக்காரு. அப்புறம் ஃபோன் பண்ணி பார்த்தாலும் இவங்க வந்து எடுக்க மாட்டேன்றாங்க, ஆராத்யா. அப்புறம் அவங்க வீட்ல இருக்கிறவங்ககிட்டயும் குடுத்து ஆராத்யா கிட்ட பேசனாலும், அவங்களும் அவங்க பொண்ணுகிட்ட பேச விட மாட்டேன்றாங்க. அவரால அந்த நெனப்ப அவரால மறக்கவே முடியல, ஆராத்யாவ. அதனால என்ன பண்ணிடுறாருன்னா, ஸ்ட்ரெயிட்டா ஆராத்யாவோட வீட்டுக்கே வந்து போயிர்றாரு. அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பாகிட்டயும், அவங்க அண்ணன்கிட்டயும் என்ன சொல்றாருன்னா, "நான் வந்து அந்த யாகத்துக்கு வந்து சம்மதிக்கிறேன். என் ஆராத்யாக்காக நான் எது வேணாலும் நான் செய்வேன். அந்த என்ன டேட்டு, என்ன டைம்ன்னு சொல்லுங்க. நான் வந்து அந்த யாகத்த வந்து பண்றேன். எங்க அப்பையும் கூப்பிட்டாருன்னு" சொல்லிட்டு போயிர்றாரு. அதுக்கடுத்து அவங்க அப்பாகிட்டயும் போய் பேசுறாரு விப்ளவ். அவங்க அப்பாகிட்ட என்ன சொல்றாருன்னா, "அப்பா நான் ஆராத்யாக்காக அந்த யாகத்துல கலந்துக்கலாம்னு இருக்கேன். நீங்களும் வாங்க" அப்படின்ற மாரி வந்து கூப்பிடுறாரு. அதுக்கு அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, "நீ எப்படி எப்படி வேணாலும் போய்க்கடா. ஆனா நான்லாம் அவன் சொல்றான்னு நம்பி நான் போமாட்டேன். அவன்கிட்டலாம் தோக்குற மாரி ஆயிடும் இதுக்கு போனா. நீ வேணா போய்க்கடா" அப்படின்ற மாரி வந்து சொல்லிர்றாரு. அப்ப விப்ளவ் வந்து என்ன சொல்றாருன்னா, "சரிங்கப்பா, உங்களுக்கும் தெரியும் அம்மாவ வந்து எப்பவுமே 30 வருஷமா சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் அவங்கள ஏன் வெறுக்காம நீங்க கூடவே வச்சிருக்கீங்கன்ற" மாரி கேட்கிறாரு. அதுக்கு அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, "எனக்கு அவள ரொம்ப பிடிக்கும். அவ வச்சிருக்க நம்பிக்கைய விட, அவ எனக்கு வேணும். அதனால தான்" அப்படின்ற மாரி வந்து சொல்லிர்றாரு. அதே மாரி தான்ப்பா எனக்கும் ஆராத்யா. அவ எனக்கு வேணும்பா. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த 3 மணி நேரம் யாகத்துல என்ன, எத்தன வருஷம் வேணாலும் அவளுக்காக காத்திருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். எந்த வேலைய வேணாலும் செய்வேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த யாகம் பண்றதுக்காக அந்த கோயிலுக்கும் போயிர்றாரு. அதே கோயிலுக்கு பார்த்தா இவங்களும் வராங்க. ஆராத்யா அவங்களும் வராங்க. அவங்க ஃபேமிலி எல்லாருமே வராங்க. அப்புறம் விப்ளவ் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "டேய் உங்க அப்பா வருவாரான்னு தெரியல. உங்க அப்பா வரலன்னா பரவால்ல. நான் வந்து அந்த மாமனார்கிட்ட நான் பேசுறேன். நான் பேசி நான் வேணா அந்த யாகத்துல உட்கார்றேன். இல்ல அவர் கால்ல விழுந்தாவது இந்த யாகத்த நடத்தி அவங்க பொண்ண வந்து உன்கிட்ட சேர்த்து வைக்கிறேன்டான்ற" மாரி சொல்றாங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா, இவரே வந்து வந்துர்றாரு. விப்ளவ் அவங்க அப்பா வேணா லின் சத்தியமே அவரே வந்துர்றாரு. அவரு இதுவரைக்கும் கோயிலுக்குள்ளே வரமாட்டேன் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அவங்க பையனுடைய லவ்வுக்காக, அவங்க பையன் மேல இருக்க பாசத்துக்காக, அவரு வந்து ஃபர்ஸ்ட் டைமா கோயிலுக்குள்ள வராரு. அவங்க ஒரே ஒரு காரணம் அவங்க பையனுக்காக. அப்படியே விப்ளவ் அப்படியே அவங்க அப்பா லினியம் சத்தியம 2 பேருமே சேர்ந்து இந்த யாகத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு சுத்தமா விருப்பமே இல்லனாலும், பையன் சந்தோஷமா இருக்கணும் ஒரே காரணத்துக்காக அவர் வந்து அந்த தியாகத்துல கலந்து பண்ணிட்டு இருப்பாரு. அந்த யாகத்த முடிக்கிற நேரத்துல என்ன ஆயிடுதுன்னா, மழை வந்து அந்த யாகமே நின்றுது. நின்ன உடனே லினியம் சத்தியம் வந்து இவர் பக்கத்துல போய் நிக்கிறாரு. ஆரதி அப்ப சித்ரகாமா அவர் பக்கத்துல தான் போய் நிக்கிறாரு. அப்ப அவரே வந்து என்ன சொல்றாருன்னா, "இந்த யாகம் நின்னது நல்லதா போச்சு. ஃபர்ஸ்ட் டைமா உங்க பையன் வந்து என் வீடு ஏறி வந்து அந்த யாகத்துக்கு சம்மதிக்கிறான்னு சொல்லும்போது, அவன் வந்து எந்த அளவுக்கு என் பொண்ண லவ் பண்றான்னு தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறமா நீங்க வந்து உங்க பையனுக்காக கோயில்ல வந்து இவ்வளோ யாகத்தையும் கலந்துக்கும்போது, நீங்க எவ்வளோ அவன் மேல பாசம் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுச்சு. நம்ம 2 பேருமே யார் பெருசு, யார் பெருசு, யார் ஜெயிக்க போறா, யார் ஜெயிக்க போறான்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம 2 பேரும் மனுஷங்க அப்படின்றதையும் மறந்துட்டோம். இதில நம்ம 2 பேரும் ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்? நானே இந்த யாகத்த நிறுத்தலான்னு தான் இருந்தேன். பார்த்தா அந்த பகவானே வந்து மழை பெஞ்சு இந்த யாகத்த நிறுத்திட்டான். தயவு செஞ்சு இந்த யாகத்த வந்து நீங்க எதுவும் கன்டின்யூ பண்ண வேணாம். மழை நின்ன உடனே என் பொண்ண கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போயிடுங்கன்ற மாரி வந்து சொல்லிர்றாரு. அதே டைம்ல இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆரந்தியாவும், விப்ளவும். அப்ப ஆராதி வந்துகிட்ட இவரு விப்ளவ் என்ன சொல்றாருன்னா, "ஆராதி இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்க வேணாம். இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் சண்டை போடாம எப்படி இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் சண்டை போட மாட்டேன்ற" மாரி வந்து சொல்றாரு. இப்ப ஆராத்யா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல விப்ளவ் நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வரும். அப்ப சண்டை வந்தா தான் நம்மளுக்குள்ள இருக்கிற லவ் அதிகமாகும். நீ வேணா நம்ம 2 பேருக்குள்ள நடந்த சண்டையா நினைக்கலாம். நான் வந்து அது லவ்வா தான் நான் பார்த்தேன். பொண்ணுங்கலாம் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மனசுல இருக்கிறத அப்பாகிட்டயும், கடவுள்கிட்டயும் மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட கடவுளே உனக்காக நான் வந்து ஒதுக்கி வச்சுட்டு உன்னா கூட வந்தேன். அந்த அளவுக்கு நான் உன்ன வந்து லவ் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த மாரிலாம் பேசிட்டு இருந்தேன். இந்த மாரியெல்லாம் சொல்றாங்க. அப்போ அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, "ஓகே. இது இப்போ உன்ன புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா? இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம சேர்ந்துக்கலாம். நான் உன்ன புரிஞ்சுக்கிறேன்." அப்படின்ற மாரிலாம் சொல்றாரு. அப்புறம் அவங்களே வந்து என்ன சொல்றாங்கன்னா, "சரி அது வந்து இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் குழந்தலாம் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, நம்ம இதே லவ்வோட இப்படியே இருக்கணும். குழந்தை வந்தாலும் ஓகே தான். நம்மளுக்கு குழந்தை இல்லனாலும் ஓகே தான். எத்தன வருஷம் ஆனாலும் இதே லவ்வோட நம்ம 2 பேரும் இப்படியே இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துடுறாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு எங்க 2 பேருக்குமே ஒரு குழந்தையும் வந்து பொறந்துடுது. அப்படியே 2 பேர் ஃபேமிலியும் ஒண்ணா உக்காந்து, அந்த குழந்தைக்கு வந்து காதும் குத்துறாங்க. அப்படியே 2 ஃபேமிலியும் ஒண்ணா சேர்ந்துறாங்க. அப்படியே ஹேப்பியாவே இருக்காங்க 2 ஃபேமிலியுமே. அப்படியே இந்த படமும் முடியுது. அவ்வளோதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸும் பார்க்கும்போது, இந்த படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. சமந்தாவும் சரி, விஜய் தேவரகொண்டாவும் சரி, எல்லாமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த படத்தோட கேமரா ஒர்க்ஸுமே நல்லா இருந்துச்சு. நெறைய லொகேஷன்ஸ்க்கு வந்து போயிருந்தாலும், கேமரா ஒர்க்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில சாங்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு.
அப்புறம் பிஜிஎம்மும் ஓரளவுக்கு ஓகேவா நல்லா தான் இருந்துச்சு. அத தாண்டி பெருசா இந்த படத்துல எனக்கு பெருசா பாசிட்டிவ்ஸ் எதுவும் பெருசா தெரியல. நெகட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது, எனக்கு இந்த படத்துல நெறைய நெகட்டிவ்ஸ் வந்து பட்டுச்சு. ஃபர்ஸ்ட்டு இந்த படத்துடைய ரன் டைம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கிட்ட ஓடுது. அந்த அளவுக்கு இந்த கதையில வெயிட் இருக்கான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. இந்த படத்துடைய மெயினான கோர் என்னன்னா, ஒரு 2 டிசிமிலர் கேரக்டர்ஸ் வந்து எப்படி ஒண்ணா சேர்ந்து இது ஒரு விஷயத்த வந்து செய்றாங்கன்ற மாரி தான். அதாவது ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒரு ஆளு, கடவுள் நம்பிக்கை இல்லாத இன்னொரு ஆளு. இவங்க 2 பேருக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு, அது எப்படி ஓவர் கம் பண்ணாங்கன்ற மாரி தான் கதையே. அந்த கான்ஃப்ளிக்ட்ட இவங்க ஒழுங்கா டெவலப் பண்ணாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. இதே மாரி தான் இதே தெலுங்குல அடே சுந்தரான்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துடைய கான்ஃப்ளிக்ட் கிட்டத்தட்ட இதே மாரி தான். ஒரு பிராமணர் பையன், ஒரு இது கிறிஸ்டின் பொண்ணு. இவங்க வந்து ஃபுல்லா வந்து பிராமணத்த நம்பியிருப்பாங்க. ஃபுல்லா கிறிஸ்டின் நம்பியிருப்பாங்க. ஆனா, அதோட பேஸும் அவங்களுடைய ஃபேமிலியோட கோர் எல்லாமே வந்து பக்காவா கனெக்ட் ஆயிருக்கும். எல்லாருக்கும் புரியிற மாரி இருந்திருக்கும். ஓரளவுக்கு படமும் அந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கும். 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி எல்லாமே. இந்த படத்துல மெயினா பிரச்சனை பார்த்தது என்னன்னா, விஜய் தேவரக்கொண்டானுக்கும், அப்புறம் இந்த சமந்தா அவங்களுடைய கெமிஸ்ட்ரியும் பார்த்தாலே பெருசா மேட்ச் ஆகாத மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா, இந்த படம் பார்க்கும்போது செம்ம டச் வந்திருக்கும். அடே சுந்தரா பார்க்கும்போது. ஏன் இதே விஜய் தேவரக்கொண்டா நடிச்ச கீதா கோவிந்தமா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஹீரோ, ஹீரோயின்கள் கெமிஸ்ட்ரி வந்து நல்லாவே இருக்கும். இந்த படத்துல என்னதான் சமந்தா தனியா நடிச்சிருந்தாலும், விஜய் தேவரக்கொண்டா தனியா நடிச்சிருந்தாலும், 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி பெருசா ஒர்க் ஆகல. அதனாலேயே இவங்க 2 பேரும் சேர்ந்தா என்ன, பிரிஞ்சா என்னன்ற மாரி தான் கதையே போகுது. ஏன்னா, இந்த ப படத்துடைய சீன்ஸு, ஃபைட்டிங்ஸ் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் இவங்க சமந்தா இவர வந்து ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணி, இவரு பேசி ஸ்டார்ட் பண்ணி, அவங்கள பேச வைக்கிறதெல்லாம் ரொம்ப டிராமேட்டிக்கா இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த மாரி சீன்ஸ் எல்லாம் பழைய தமிழ் சினிமால தான் வச்சிருப்பாங்க. இந்த மாரி பையன் வந்து ஒரு பொண்ண பார்த்தோனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாரி லவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு, அப்புறம் அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணி, அவங்களுக்கு தேவையானத செஞ்சு, அதுக்கப்புறம் அவங்க மேல லவ் வந்து 2 பேரும் லவ் பண்றதெல்லாம். இதெல்லாம் தமிழ் சினிமால பல வருஷமா பல டெம்ப்ளேட்ல வந்த கதை. அதே இதுவ இவங்க எடுத்து பண்ணும்போது, இவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி வந்து பெருசா செட்டே ஆகல. அப்புறம் இந்த படத்துல நெறைய எமோஷன் கனெக்ட் வைக்கலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா, எந்த இதுவுமே பெருசா கனெக்ட்டே ஆகல. முக்கியமா ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்லோவா இருந்தனால பார்க்கவே முடியல. ரொம்ப டயர்டிங்கா இருந்துச்சு. இருந்தாலும் இந்த 2 மணி நேரம் 40 நிமிஷம் படத்த பார்த்ததுக்காரங்க யாருன்னா, சமந்தா மட்டும் தான். அவங்க ஸ்க்ரீன்ல வரும்போதெல்லாம் அவ்வளோ அழகா இருக்காங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான், படத்த 2 மணி நேரம் 40 நிமிஷம் கிட்ட பார்க்கவே முடிஞ்சுச்சு. மற்றபடி இந்த படத்துல ஸ்டோரியாவும் சரி, ஸ்க்ரீன் ப்ளேவாவும் சரி, பெருசா எதுவுமே இம்ப்ரெசிவா இல்ல. எல்லாமே ஒரு ஓல்ட் ஸ்கூல் டெம்ப்ளேட்ல, அப்புறம் பிரெடிக்டபிளா ஒரு அன்கனெக்டடா தான் இருந்துச்சு. ஓவராலா எனக்கு இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் இல்ல ஒரு ஆவரேஜ் அந்த மாரி தான் இருந்துச்சு. இந்த படத்துக்கு எங்களுடைய ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 6. அவ்வளோதான் இந்த படத்துடைய ஸ்டோரி, ரிவ்யூ எல்லாமே. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து எந்த பட ஸ்டோரி மறக்காம கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.